ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எவ்ரிடே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்டு ரூட் வேர்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரது ஃபஸ்ட் டைமாக இருக்குமானால் நாங்கள் உங்களை சேனலுக்கு வரவேற்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களே வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வர்றது மாதிரி இருக்குது, அவன் வருவதை போல் தெரிகிறது, அவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அவங்களாம் சாப்பிடுவதை போல் தெரிகிறது. ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று தூய தமிழில் சொல்கிறோம், இன்னொன்று நம்மளோட வழக்கு தமிழில் சொல்கிறேன். சரிங்களா? படிக்கிற மாதிரி இருக்குது, அவன் பார்த்தா படிக்கிற மாதிரி தெரிகிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அந்த வார்த்தையை 3 ஆங்கிளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி பாருங்கள், என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இட் சீம்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் சீம்ஸ் லைக் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களே, இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதோட யூசேஜ் இதுதான். ஓகே, இட் சீம்ஸ் லைக். ஒரு சில இடத்துல இட் சீம்ஸ்னு கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை கூட கவனிச்சிருப்பீங்க. இட் லுக்ஸ் லைக், லுக்ஸ் லைக், இந்த 3 வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, என்னென்ன? இட் சீம்ஸ் லைக், இட் சீம்ஸ், இட் லுக்ஸ் லைக். ஓகே, சீம் அப்படின்னா தோன்றுவது, தெரிவது, பார்க்குறக்கு அப்படி இருக்குது. அப்போ லுக்ஸ்னால அதே தானே மீனிங். ஸோ சீம்ஸும் லுக்ஸும் ஒரே மீனிங் வர்றதுனால இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்திக்கலாம். மீனிங் கரெக்டு தான் எல்லா இடத்துலையும். சரிங்களா? அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இட் சீம்ஸ் லைக் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். ஓகே, ரூல் நம்பர் 1 மறக்கக்கூடாது. ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். அப்போ அதே தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும், ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, அடுத்து இங்கேயும் ஒரு ஃபுல் சென்டென்ஸ். ஸோ நம்மளோட ரூட் வேர்டு அப்போ என்னது? இட் சீம்ஸ் லைக், இட் சீம்ஸ், இல்லாட்டி இட் லுக்ஸ் லைக். இந்த 3 எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மெட்டை சொல்லி கொடுத்தாச்சு. என்னது? இட் சீம்ஸ் லைக், அப்புறம் ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இட் சீம்ஸ் ஃபுல் சென்டென்ஸ், இட் லுக்ஸ் லைக் ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, ஆனால் சில இடங்களில் ஃபுல் சென்டென்ஸ் வராது, வராமையே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இடங்களில் இதை தவிர மீது 2த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹாஃப் சென்டென்ஸ்னு போட்டுக்கிறேன். ஹாஃப் சென்டென்ஸ், இல்லாட்டி இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏதாவது ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கிளாஸ். என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோதான். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அது சப்ஜெக்டே வச்சு வராது. சரிங்களா? ஒரு 2-3 வார்த்தைகளை வைத்து வரும், அதற்குன்னு ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருக்கும், ஆனால் அது முழு அர்த்தத்தை விளக்காது. அதுதான் ஃப்ரேஸு, கிளாஸு, இல்லாட்டி ஹாஃப் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹாஃப் சென்டென்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேஸாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், அது இட் சீம்ஸுக்கு அப்புறம் வராது, வந்தால் மீனிங் வராது. ஆனால் அது நீங்கள் இட் சீம்ஸ் லைக், இட் லுக்ஸ் லைக் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் பாடுவதை போல் தெரிகிறது. என்னது? அவர்கள் பாடுவதை போல் தெரிகிறது. ஓகே, அவர்கள் பாடுவதை போல் தெரிகிறது. இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேயே 2த்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், அவர்கள் பாடுவதை போல் தெரிகிறது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த ரூட் வேர்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகே, ரூட் வேர்டு என்ன வச்சுருக்கோம்? இட் சீம்ஸ் லைக். ஓகே, இட் சீம்ஸ் லைக், அப்புறம் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணுமா நம்மளோட ரூல் படி? அவர்கள் பாடுவதை போல் தெரிகிறது. ஓகே, அப்போது இப்போ என்ன அப்படின்னா, அதை போல் தெரிகிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வந்தாச்சு. அவர்கள் பாடுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அவர்கள் பாடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன? அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னா தே ஆர்
சிங்கிங். வெரி குட். தே ஆர் சிங்கிங். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணி அது கூட நீங்கள் ரூட் வேர்டை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் தே ஆர் சிங்கிங். இட் சீம்ஸ் லைக் தே ஆர் சிங்கிங். ஓகே, சரி. அவர்கள் ஒரு பாட்டு பாடுவதை போல் தெரிகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிங்கிங் அ சாங்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவர்கள் ஒரு பாடலை பாடுவது போல் தெரிகிறது. ஓகே, இட் சீம்ஸ் லைக் தே ஆர் சிங்கிங் அ சாங். இட் சீம்ஸ் லைக் தே ஆர் சிங்கிங் அ சாங். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லைக் எடுத்துகிட்டு சொன்னாலும் மீனிங் கரெக்டு தான். இப்போ சொல்லி பாருங்கள். இட் சீம்ஸ் தே ஆர் சிங்கிங் அ சாங். தே ஆர் சிங்கிங் அ சாங். இட் சீம்ஸ். அதாவது இந்த ஓரலாக பேசுறது, கேஷுவலாக பேசும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் சீம்ஸ்ங்கிறது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசிலையும் போட்டு பேசுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்க பேசுகிறதுல இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, தே ஆர் சிங்கிங் அ சாங். இட் சீம்ஸ். ஹீஸ் கம்மிங். இட் சீம்ஸ். அவன் வருவதை போல் தெரிகிறது. தே பிளேயிங். இட் சீம்ஸ். அவங்க விளையாடுறாங்க போல் தெரியுது. ஓகே, இட் சீம்ஸை கடைசியிலையும் சேர்த்து பேசுவாங்க. அது எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கேஷுவலாக பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் போட்டு பேசுங்க. ஓகேவா? இட் சீம்ஸ் தே ஆர் சிங்கிங் எ சாங். கரெக்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாடுவதை போல் தெரிகிறது. அவ்வளோதான். அவர்கள் வராது. ஏன்னா அவர்கள் தான் மெயின் நவுன். சரிங்களா? அந்த அவர்கள் இல்லாமல் நாம் வெறும் அந்த ஆக்ஷன் மட்டும் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, சிங்கிங் எ சாங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இட் சீம்ஸ் லைக் சிங்கிங் அ சாங். அவ்வளோதான். சிங்கிங் அ சாங். இப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் சீம்ஸ் லைக் சிங்கிங் அ சாங். ஓகே, இட் லுக்ஸ் லைக் சிங்கிங் அ சாங். கரெக்டு. சரி, இப்போ கவனிங்க. இந்த சிங்கிங் அ சாங்னு மட்டும் சொல்லும் பொழுது ஒரு முழு வாக்கியம் இருக்குதா? வரல. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு நவுனையும் பிஓக்கு போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது ரூல் படி என்ன, ஒரு ஹாஃப் சென்டென்ஸோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஒரு கிளாஸோ வந்தால் எந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்? இட் சீம்ஸ் லைக்கையும் இட் லுக்ஸ் லைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுமோ தவிர இட் சீம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது. இப்போ சொல்லி பார்க்கலாங்களா? பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் சிங்கிங் எ சாங். இட் லுக்ஸ் லைக் சிங்கிங் எ சாங். அதை விட்டுட்டு இட் சீம்ஸ் சிங்கிங் எ சாங் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இட் சீம்ஸ் சிங்கிங் எ சாங் அப்படின்னா தப்பு. புரியுதா? இவ்வளோதான் இதோட ஃபார்முலாவே. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி இதை மேக் பண்ணுறதுன்னு தெரிய வரும். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். மலையில் ஆடுவதை போல் தெரிகிறது. விருந்துக்கு சமைக்கிறது மாதிரி இருக்குது. தமிழில் நம்ம சொல்லும்போது அப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் நல்லா கவனித்தாலே தெரியும், எல்லா சென்டென்ஸ்லையுமே போல் போல் போல். அப்போது அதை போல் இதை போல் இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பேரிசனை சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த சீம்ஸ் லைக்கு அது மாதிரி தெரியுது, இது மாதிரி தெரியுது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, பாருங்கள். ஆட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது. கெட்டது நடப்பது போல் தெரிகிறது. மலை ஏறுவது போல் தெரிகிறது. ஓகே, சரி, கவனிங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் நவுன் இல்லாமல் இல்லாட்டி மெயின் ஒரு ப்ரொனவுன் இல்லாமல் தான் வந்திருக்கு. அப்படி வந்தால் சிம்பிளாக சீம்ஸ் லைக்கு இல்லாட்டி லுக்ஸ் லைக்குன்னு மட்டும் போட்டு அந்த ஹாஃப் சென்டென்ஸ் எழுதுனா வேலை முடிஞ்சுது. ஓகே, சரி, பார்க்கலாம். மலையில் ஆடுவதை போல் தெரிகிறது. மலையில் ஆடுவதை போல் தெரிகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த போல் தெரிகிறது, அதை போல் தெரிகிறது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்குவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுதான் என்னது, நம்மளோட ரூட் வேர்டு. சொல்லுங்கள். மலையில் ஆடுவதை போல் தெரிகிறது. அப்போ தெரிகிறது அப்படின்னா இட் சீம்ஸ் லைக். வெரி குட். இட் சீம்ஸ் லைக் என்னவா தெரிகிறது, மலையில் ஆடுவதை போல் தெரிகிறது. மலையில் ஆடுவது. அப்போது மலையில் ஆடுவது அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டான்ஸிங் இன் த ரெயின். எப்படி? டான்ஸிங் இன் த ரெயின். நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும். இட் சீம்ஸ் லைக் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வெர்ப் ஃபார்மெட்டானது ஐஎன்ஜி மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? ரைட். இட் சீம்ஸ் லைக் டான்ஸிங் இன் த ரெயின். டான்ஸிங் இன் த ரெயின். ஓகே, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சொல்லி பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் டான்ஸிங் இன் த ரெயின். மலையில் ஆடுற மாதிரி இருக்குது. இட் சீம்ஸ் லைக் டான்ஸிங் இன் த ரெயின். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அருவியிலேயே எங்கே போய் நின்றுருக்கோம், மழை நம்ம மேலே நல்லா பொத்து பொத்து பொத்துன்னு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அருவி. அப்போ நம்ம சொல்கிறோம் இட் சீம்ஸ் லைக் டான்ஸிங் இன் த ரெயின். மலையில் ஆடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு கம்பேரிசன்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு தான். ஓகே, சரி, பாருங்கள். விருந்திற்கு சமைப்பது போல் தெரிகிறது. என்னடா இத்தனை சமைக்கிறீங்க, ஒரு விருந்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்குதே, ஒரு விருந்துக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல.
ஒரு விருந்துக்கு சமைப்பதை போல் தெரிகிறது. ஃபஸ்ட்டு போல் தெரிகிறது இப்போ எழுதிக்கலாம். இதில் நம்ம சின்னதாக ஒரு ஹாஃப் சென்டென்ஸ் வரதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லுக்ஸ் லைக்கு இல்லாட்டி சீம்ஸ் லைக் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போது சீம்ஸ் லைக் போட்டாச்சு, அடுத்து லுக்ஸ் லைக் போய்க்கலாம். சரிங்களா? இட் லுக்ஸ் லைக் எப்படி தெரிகிறது? விருந்திற்கு சமைப்பது போல் தெரிகிறது. விருந்துக்கு இங்கிலீஷில் என்ன? விருந்துக்கு ஃபீஸ்ட். ஓகே, ஒரு ஃபீஸ்ட். அப்போது விருந்திற்கு சமைப்பது போல் தெரிகிறது. அப்போ குக்கிங் ஃபார் அ ஃபீஸ்ட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். குக்கிங் ஃபார் அ ஃபீஸ்ட் அப்படியே சொல்லுங்கள். இட் லுக்ஸ் லைக் குக்கிங் ஃபார் அ ஃபீஸ்ட். அட, விருந்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது, என்னம்மா இப்படி சமைச்சிட்டு இருக்கிற, விருந்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இட் சீம்ஸ் லைக், இட் லுக்ஸ் லைக் குக்கிங் ஃபார் அ ஃபீஸ்ட். இட் லுக்ஸ் லைக் குக்கிங் ஃபார் அ ஃபீஸ்ட். கரெக்டு, சிம்பிளாக வேலை முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது. ஆட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது. கொஞ்ச நேரத்தில் ஆட்டத்தை முடிச்சிருவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்னென்னா, ஆட்டத்தை முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போது இட் சீம்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? இட் சீம்ஸ் லைக் ஆட்டத்தை முடிப்பது. ஆட்டம்னா ஒரு கேமு, முடிக்கிறது ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ ஃபினிஷிங் அ கேம், அவ்வளோதான். இட் சீம்ஸ் லைக் ஃபினிஷிங் அ கேம். ஓகே, சரி. இப்போது ஓட்டத்தை, ஒரு ரேஸ் இருக்கும்ல, ஓட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது எப்படி சொல்லுவீங்க? ஓட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது எப்படி சொல்லலாம்? ஆட்டத்தை முடிப்பது போல் தெரிகிறது அப்படின்னா இட் சீம்ஸ் லைக் ஃபினிஷிங் கேம். ஓட்டத்தை முடிப்பது, அந்த ரேஸை முடிக்கிறது அப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம்? வெரி குட். இட் சீம்ஸ் லைக் ஃபினிஷிங் அ ரேஸ். ஓகே, இட் சீம்ஸ் லைக் ஃபினிஷிங் அ ரேஸ். இட் லுக்ஸ் லைக் ஃபினிஷிங் அ ரேஸ். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கெட்டது நடப்பது போல் தெரிகிறது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்பயும் போல் இட் சீம்ஸ் லைக் இல்லாட்டி இட் லுக்ஸ் லைக் ஒன்று எழுதிக்கலாம். சரிங்களா? இட் லுக்ஸ் லைக், நல்லா கவனிக்கணும், கெட்டது நடப்பது போல் தெரிகிறது அப்படிங்கிறத விட நம்ம தமிழில் சொல்லும்போது ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இந்த ஏதோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இன்னும் சேர்த்து போட்டால் தான் ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஏதோ கெட்டது நடப்பது. அப்போ இந்த ஏதோன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு நவுன் சேர்ந்துருது. சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளோக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்க்க வேண்டியது இருக்கும். இந்த ஏதோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. சரிங்களா? அப்போ ஏதோ அப்படின்னா என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? ஏதோ அப்படின்னு வரும்போது இங்கிலீஷில் என்ன வரும் சொல்லுங்கள்? இங்கிலீஷில் அதுக்கான சரியான வார்த்தை சம்திங். வெரி குட். சம்திங், என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ சம்திங், ரொம்ப சிம்பிள். அப்போ என்னமோ கெட்டது நடக்குது அப்படின்னா அது ஒரு முழு வாக்கியமாக மாறுகிறது. ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நவுன் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். இட்ஸ் லுக்ஸ் லைக், பாருங்க, சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோதான். சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங். பாருங்க, இட் லுக்ஸ் லைக் சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங். ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி தெரிகிறது. சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங், இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இட்ஸ் லுக்ஸ் லைக் சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோதான். சேர்ந்து சொல்லுங்கள். இட் லுக்ஸ் லைக் சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங். ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே தெரிகிறது. ஓகே, ஏதோ நல்லது நடக்கிற மாதிரியே தெரிகிறது. எப்படி சொல்லலாம்? இட் லுக்ஸ் லைக் சம்திங் குட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ரொம்ப சிம்பிள். மலை ஏறுவது போல் தெரிகிறது. ஓகே, நம்ம இங்கிருந்து பார்க்குறோம். ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிறாங்க. மலை ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மலை ஏறுவதை போல் தெரிகிறது. ரொம்ப சிம்பிள். லுக்ஸ் லைக் எழுதிட்டோமா, அடுத்து எங்கே போயிடலாம்? சீம்ஸ் போயிடுவோம். இட் சீம்ஸ் லைக் மலை ஏறுவது. இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மலை ஏறுவது. ஏறுறதுக்கு கிளைம்பிங். வெரி குட். ஏறுவதற்கு கிளைம்பிங். எதை ஏறுறாங்க? மலைக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? மலைக்கு மவுண்டெயின். வெரி குட். மவுண்டெயின். இந்த மாதிரி சின்ன சின்ன வெக்காபுலரி போட்டாலே வேலை முடிஞ்சுது. சரிங்களா? வாங்க. இட் சீம்ஸ் லைக் என்ன ஃபார்ம் வரணும்? வேர்போட என்ன ஃபார்மேட்டில் போடணும்? ஐஎன்ஜி ஃபார்ம். வெரி குட். இட் சீம்ஸ் லைக் கிளைம்பிங் அ மவுண்டெயின்.
கிளைம்பிங் அ மவுண்டெயின். அவ்வளோதான். பாருங்கள், சொல்லி பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் கிளைம்பிங் அ மவுண்டெயின். இல்லாட்டி நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலில் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கிறீங்க, ஒரு 3000 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏறிட்டு இருக்கீங்க. அப்போ சொல்கிறீங்க, அடே என்னடா அந்த மலை ஏறுற மாதிரி இருக்குது, இது என்னடா. இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மலை ஏறுற மாதிரி இருக்குது, இப்படி நெட்டு குத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சொல்லிக்கலாம், இட் சீம்ஸ் லைக் கிளைம்பிங் அ மவுண்டெயின். என்னடா ஸ்டார்ஸ் இது இந்த மாதிரி இருக்குது, இட் சீம்ஸ் லைக் கிளைம்பிங் அ மவுண்டெயின். இட் சீம்ஸ் லைக் கிளைம்பிங் அ மவுண்டெயின். ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன சின்ன அந்த ஹாஃப் சென்டென்சஸ் இல்லாட்டி ஒரு ஃப்ரேஸு கிளாஸை போட்டு எப்படி மேக் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம எதை போடலை அப்படின்னா இட் சீம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தனியாக போடலை. ஏன்னா அது என்ன பண்ணாது, ஒரு ஃப்ளோவையோ ஒரு அக்யூரஸையோ கொடுக்காது. அதற்கு பதிலாக இட் சீம்ஸ் லைக், இட் லுக்ஸ் லைக் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஒரு ஹாஃப் சென்டென்ஸை போட்டு மீனிங் கொண்டு வந்துட்டோம். இப்போ முழு சென்டென்சஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம டீகோட் பண்ணலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அந்த 3த்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். எந்தெந்த 3? இட் சீம்ஸ், இட் சீம்ஸ் லைக், இட் லுக்ஸ் லைக். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? பாருங்கள், எல்லாம் முடிந்தது போல் தெரிகிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எல்லாம் முடிந்தது போல் தெரிகிறது. சரி, இப்போ இதில் எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? எல்லாம் முடிந்தது என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? எவ்ரிதிங் இஸ் ஓவர். அவ்வளோதான். அந்த எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை இந்த ரூட் வேர்டுக்கு பின்னாடி போட்டால் வேலை முடிஞ்சுது. ரூட் வேர்டு என்ன? நம்ம இங்கே இட் சீம்ஸ்ன்னு மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டு தான். இட் சீம்ஸ் எல்லாம் முடிந்தது. எவ்ரிதிங் இஸ் ஓவர். அவ்வளோதான். இட் சீம்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஓவர். இட் சீம்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஓவர். இட் லுக்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஓவர். 3மே கரெக்டு தான். ஓகே, அடுத்து பாருங்கள். அவள் வரக்கூடாது போல் தெரிகிறது. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த இட் சீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி தெரிகிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லா டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். இது என்னது, வரக்கூடாது அப்படின்னா ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி வருதா, அப்போ ஷுட்டு இல்லாட்டி மஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்ஸிலரி வேர்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் சீம்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் எல்லாத்துக்கும் காமன், எல்லா டென்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி பாருங்கள். அவள் வரக்கூடாது போல் தெரிகிறது. வரக்கூடாது, அவள் வரக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அவள் வரக்கூடாது. ஷீ ஷுட் நாட் கம். வெரி குட். ஷீ ஷுட் நாட் கம் இல்லாட்டி ஷீ மஸ்ட் நாட் கம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, அதை போல் தெரிகிறது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு போடுவோம். சரிங்களா? இட் லுக்ஸ் லைக் என்ன பண்ணக்கூடாது, அவள் வரக்கூடாது. ஷீ ஷுட் நாட் கம். ஷீ ஷுட் நாட் கம். ஷீ மஸ்ட் நாட் கம். எது வேணாலும் போடலாம். கரெக்டு தான். ஓகே, பாருங்கள். இட் லுக்ஸ் லைக் ஷீ ஷுட் நாட் கம். ஓகே, அவள் வரக்கூடாது போல் தெரிகிறது. இட் லுக்ஸ் லைக் ஷீ ஷுட் நாட் கம். ஓகே, வரக்கூடாது அப்படிங்கிறது நெகட்டிவ், அதனால நம்ம நாட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். அவன் தவறு செய்தான் போல் தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அவன் தவறு செய்தான். அவன் தவறு செய்தான் போல் தெரிகிறது. அப்போது அவன் தவறு செய்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? அதுக்கு முன்னாடி ரூட் வேர்டு எழுதிடணும்ல. கரெக்ட். இட் சீம்ஸ் லைக் அவன் தவறு செய்தான். ஹீ டிட் அ மிஸ்டேக். கரெக்டுங்களா? வெரி குட். அவன் தவறு செய்தான். ஹீ டிட் அ மிஸ்டேக்னு சொல்லக்கூடாது. ஹீ மேட் அ மிஸ்டேக் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, ஹீ மேட் அ மிஸ்டேக். ஓகே, அப்படி தான் சொல்லணும். டிட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு ஃப்ரேஸ் அப்படி தான் வரும். மேடு கூட தான் அது வரும். சரிங்களா? பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் ஹீ மேட் அ மிஸ்டேக். இட் சீம்ஸ் ஹீ மேட் அ மிஸ்டேக். இட் லுக்ஸ் லைக் ஹீ மேட் அ மிஸ்டேக். கரெக்டு. ஓகே, அடுத்து பாருங்கள். அந்த வீடு காலியாக இருப்பது போல் தெரிகிறது. அந்த வீடு காலியாக்கிற மாதிரி இருக்குதுடா. ஓகே மச்சான், இது எங்கள் ஏரியாவில் ஏதாவது வீடு இருக்கா? ஆமாம், அங்கே ஒரு வீடு இருக்குது, அது காலியாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ். அந்த வீடு காலியாக இருப்பது போல் தெரிகிறது. ஆஸ் யூஷுவல் இட் சீம்ஸ். ஓகே, அந்த வீடு காலியாக இருக்கிறது. அந்த வீடு காலியாக இருக்கிறது எப்படி சொல்லலாம்? த ஹவுஸ் இஸ் காலியாக இருக்கிறதுக்கு எம்டியா அப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை எங்கே போடக்கூடாது. யூசேஜ் வேறு. வேக்கண்ட். ஓகே, அந்த இடம் வேக்கன்சியாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஒரு இடம் காலியாக இருக்குதுங்களா, வேக்கன்ட் இருக்கா, வேக்கன்சி இருக்கா அப்படிலாம் கேட்போம்.
அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த வீடு காலியாக இருக்கிறது. இட் சீம்ஸ் த ஹவுஸ் இஸ் ஓகே பாருங்க. இட் சீம்ஸ் த ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். இட் சீம்ஸ் த ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். ஓகே, தட் ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். கரெக்ட், யூஸ் பண்ணிக்கலாம். சரி சொல்லுங்கள். இட் சீம்ஸ் த ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். இட் சீம்ஸ் லைக் த ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். இட் லுக்ஸ் லைக் த ஹவுஸ் இஸ் வேக்கண்ட். கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். அவர்கள் துப்பாக்கி வைத்திருப்பது போல் தெரிகிறது. ஐயோ டே, அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கிற மாதிரி இருக்குடா, சண்டைகள்லாம் போயிடாதீங்க, அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கிற மாதிரி இருக்குது சொல்லுவோம்ல. ரொம்ப சிம்பிள். இட் லுக்ஸ் லைக். இட் லுக்ஸ் லைக் அவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். தே ஹாவ் அ கன். அவ்வளோதான். தே ஹாவ் அ கன். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். தே ஹாவ் அ கன். இட் சீம்ஸ் லைக் தே ஹாவ் அ கன். இட் சீம்ஸ் தே ஹாவ் அ கன். இட் லுக்ஸ் லைக் தே ஹாவ் அ கன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு புரிகிறதை போல் இருக்கிறது எப்படி சொல்லலாம்? நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் சீம்ஸ் லைக் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். இந்த டாபிக் எங்களுக்கு புரிகிறதை போல் இருக்கிறது. இட் சீம்ஸ் லைக் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த டாபிக். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? சரி, இப்போது பாதி வாக்கியத்தை போட்டு சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முழு வாக்கியத்தை போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சும்மா நவுனு கூட மட்டுமே வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை பார்த்துட்டு நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ பாருங்களேன், எங்கேயுமே எந்த ஒரு ஆக்ஷன் வேர்டுமே இருக்காது. சும்மா ஒரு பெயர் சொல்ல மட்டும் கொடுத்துருக்கும். அப்படின்னு ரொம்ப சிம்பிள். நம்மளோட ரூட் வேர்டுக்கு அடுத்து அந்த பெயர் சொல்லை போட்டால் வேலை புரிஞ்சுது. பார்த்துடலாங்களா? பாருங்கள். துப்பாக்கி போல் தெரிகிறது. இப்போ அந்த தெரிகிறது, இப்போ போல் தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? இட் சீம்ஸ் லைக். லைக் கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா வெறும் வார்த்தை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம், வெறும் பெயர் சொல்ல மட்டும் தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த லைக் வந்துடணும். இட் சீம்ஸ் லைக், இல்லாட்டி இட் லுக்ஸ் லைக். வெறும் இட் சீம்ஸ்னு போடாதீங்க. ஓகே, சரி பாருங்கள். இட் சீம்ஸ் லைக் துப்பாக்கி போல் தெரிகிறது. இட் சீம்ஸ் லைக் அ கன். அவ்வளோதான். என்னடா ஏதோ விளையாட்டு துப்பாக்கின்னு நினச்சா உண்மையான துப்பாக்கி மாதிரி இருக்குது. இட் சீம்ஸ் லைக் அ ரியல் கன். இட் சீம்ஸ் லைக் அ ரியல் கன். ஓகே, சரி. அரண்மனை போல் தெரிகிறது. ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். புரோக்கர் கூட்டிகிட்டு போய் வீட்டை காட்ட சொன்னால் அவர் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை காட்டிட்டார். நம்ம உடனே சொல்கிறோம், சார் இந்த வீட்டை பார்த்தா பேலஸ் மாதிரி இருக்குதுங்க, அரண்மனை மாதிரி தெரிகிறது. ஓகே, பாருங்கள். இட் லுக்ஸ் லைக். இட் லுக்ஸ் லைக் அ பேலஸ். அவ்வளோதான். இட் லுக்ஸ் லைக் அ பேலஸ். இட் லுக்ஸ் லைக் அ பேலஸ். மாளிகை மாதிரி, அரண்மனை மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவ்வளோதான். இட் லுக்ஸ் லைக் அ பேலஸ். இட் சீம்ஸ் லைக் அ பேலஸ். ஓகே, பறவை போல் தெரிகிறது. ரொம்ப சிம்பிள். பறவை போல் தெரிகிறது. இட் சீம்ஸ், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மெட் வந்துடணும். இட் சீம்ஸ் லைக் என்னது? அ பேர்டு. அவ்வளோதான். ஓகே, இட் சீம்ஸ் லைக் அ பேர்டு. பறவை மாதிரி இருக்குது. அந்த விமானத்தை பாரு, பறவை மாதிரி இருக்கு. லுக் அட் தட் ஃப்ளைட். இட் லுக்ஸ் லைக் அ பேர்டு. லுக் அட் தட் ஃப்ளைட். இட் லுக்ஸ் லைக் அ பேர்டு. ஓகே, ரைட். திருடன் போல் தெரிகிறது. அப்படியே நைட்டில் எவனோ ஒருத்தர் அப்படியே பார்த்தீங்கன்னா முகமூடி கட்டிட்டு வரான். டே திருடன் மாதிரி இருக்குதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இட் லுக்ஸ் லைக். இட் லுக்ஸ் லைக் அ தீஃப். THIEF. ஓகே, எஃப்இ போட்டக்கூடாது, இஎஃப். சரிங்களா? சொல்லுங்கள். இட் லுக்ஸ் லைக் அ தீஃப். திருடன் மாதிரி இருக்குது. இட் லுக்ஸ் லைக் அ தீஃப், இல்லாட்டி இட் சீம்ஸ் லைக் அ தீஃப். ரெண்டுமே கரெக்டு தான். திருடனை போல் தெரிகிறது. உங்கள் அப்பா போல் தெரிகிறது. ஸ்கூல்லாம் படிக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் கார்டுக்கு சைன் பண்ணுறதுக்கு பேரண்ட்டு ஸ்கூலுக்கு வரணும். அப்போ கிளாஸில் சொல்லுவோம், டே ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட டே உங்கள் அப்பா வர்ற மாதிரி இருக்காரா, உங்கள் அப்பா வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இருந்த இடத்துல கழிஞ்சிருவான். அவ்வளோ பயம். ஏன்னா ஸ்கூல்லே பொழப்பார் அவனை வச்சு. குச்சி எடுத்துகிட்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். என்ன வேணால் பண்ணுங்கள், அடி பிரித்து எடுங்க, படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், குச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு போவார். அந்த டைம் அது. ஓகே, சரி பாருங்கள். உன் அப்பா போல் தெரிகிறது. உன் அப்பா போல் தெரிகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இட் சீம்ஸ் லைக். இட் சீம்ஸ் லைக் யுவர் ஃபாதர். அவ்வளோதான். உன் அப்பா. இட் சீம்ஸ் லைக் யுவர் ஃபாதர். டே லுக் ஓவர் தேர். இட் சீம்ஸ் லைக் யுவர் ஃபாதர். ஏதாவது பேர் கூட நீங்கள் போட்டு சொல்லிக்கலாம். டே கபிலா லுக் ஓவர் தேர். இட் சீம்ஸ் லைக் யுவர் ஃபாதர். டே கபிலா அங்கே பாடுறா, உங்கள் அப்பா மாதிரி இருக்குது. அவ்வளோதான்.
ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உன் அப்பா போல் தெரிகிறது. இட் சீம்ஸ் லைக் யுவர் ஃபாதர். ஓகே, ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏதாவது நாம் ஒரு நவுன் சேர்க்கணும். தேர் இஸ் யுவர் ஃபாதர், ஓகே, தட் இஸ் யுவர் ஃபாதர், அந்த மாதிரி சேர்க்கணும். பட் கேஷுவல் டாக்குக்கு இது போதும். ஓகே, கேஷுவல் டாக், எவ்ரிடே கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டாக்குக்கு இது மோர் தென் எனஃப். ஓகே, புரிஞ்சதில்ல உங்களுக்கு? ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். வேலை முடிந்தது போல் தெரிகிறது. நல்லா கவனிக்கணும். வேலைங்கிறது இங்கே நவுன், சரிங்களா? கரெக்டாக பார்த்து இங்கே ஆன்சரை எழுதணும், சரிங்களா? அவன் ஏமாற்றினான் போல் தெரிகிறது. அவன் ஏமாற்றினான். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. அந்த போல் தெரிகிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரூட் வேர்டை முன்னாடி போட்டுருங்க. முடிஞ்சுது. ஓகே, மேசை நகர்த்துவது போல் தெரிகிறது. வெள்ளை நிறம் போல் தெரிகிறது. ஓகே, இப்போது நான் சொல்லிக் கொடுத்த அந்த 3 பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, 3 பேட்டர்ன்லேருந்துமே உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷில் எழுதி கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.